எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் உமாகாந்த் பேசுகிறேன். ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா 2 மாத்திரை தான் சாப்பிடணும். ஒன்று ஃபோலிக் ஆசிட், குழந்தை முதுகெலும்புலாம் மூளைலாம் நல்லா வளர்க்குது. 2வது டாக்ஸினேட் வாந்தி எடுப்பேன். இது 2 குறை தான் இருக்கும். ஃபோலிக் ஆசிட் கம்ப்ளீட்டாக சாப்பிடணும். பட்டு சில பேர் சில டவுட் கேட்குறாங்க. சில டவுட் கேட்காம அவங்க பண்ணி சாப்பிட்டுனே போகிறாங்க. அது ரொம்ப தப்பு. உதாரணமாக ஒரு பிட்ஸு கேஸ், அந்த பிட்ஸு கேஸை மாத்திரை கண்டினியூ பண்ணினே போகிறாங்க. அது தப்பு, எடுக்கூடாது. சர்க்கரை வியாதிக்கு மாத்திரை எடுத்துக்கினே இருக்கலாமா? அதுவும் தப்பு. பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கினே இருக்கலாமா? அதுவும் தப்பு. சார் சைக்கலாஜிக்கல் எஃபெக்டாக இருக்கிறேன், அதனால் அல்ட்ராசவுண்ட் மாத்திரை அது சாப்பிடலாமா? அதுவும் தப்பு. சார் எனக்கு தூக்கமே வரவிட்டு நான் டைசிப்பாமும் லோரசிப்பாமும் நான் போடுறேன் சார் அப்படின்னா அதுவும் தப்பு. சார் எனக்கு டிபி இருக்குது சார், அந்த மாத்திரை போடலாமா? அதுவும் தப்பு. 2வது ஆன்டிபயோட்டிக், சளி இரும்பு இருக்குது சார், ஆன்டிபயோட்டிக் அமிகாசின் போடலாமா? டெட்ராசைக்கிள் போடலாம், அதெல்லாம் தப்பு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, டாக்டருங்க மருத்துவத்தில் நீங்கள் சில விஷயம் ட்ரக்ஸ்லாம் மறக்கூடாது. நமக்கு டிபி தானே, நமக்கு சர்க்கரை வியாதி தானே, நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு பிட்ஸ் இருக்குது, இது மாதிரி நீங்களே கற்பனை பண்ணி அந்த மாத்திரை கண்டினியூ பண்ணக்கூடாது. அந்த மாத்திரை கண்டினியூ பண்ணும்போது எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இருப்பார், அவரால் போய் பார்த்து அதெல்லாம் கன்சர்ன் உங்கள் டாக்டரை போய் பார்த்து அதை எவ்வளோ சாப்பிட முடியும், அதை சாப்பிடக்கூடாது. அவங்க சில இடத்துல டிசைன் பண்ணுவாங்க, அது பிறகு தான் சாப்பிடணும். அதனால் ஃபோலிக் ஆசிட் டாக்ஸினேட் பண்ணுற சாப்பிடுங்க. கீழே சொன்ன மாத்திரம் வீணாக சாப்பிட்டு ஃபீட்டல் ரிஸ்க் ரொம்ப இருக்கும், அது குழந்தைக்கு ஆபத்து நிறைய இருக்கும். அதனால் அதெல்லாம் சாப்பிடாமல் தவிருங்க.